யூடியூப்காரருக்கு தெரியும் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு அழுதுதான் நினைக்க கிளிநொச்சியில் ஒரு ஆள் 1000 ரூபாயில தொடங்கினது இன்றைக்கு 15 கோடியில நிக்குது அவர்கிட்ட வருமானம். அவரே சொல்றார் தன்னிட்ட காசு இல்லையென்று அழுதவர், லீசிங் காசு கட்ட இல்லை என்று அழுதவர் இன்று சொல்லுகிறார் அவரது வாயாலேயே 15 கோடி. அவர் எனக்கு கண்டில்ல வந்து கூறுகிறார், பார்லமெண்ட் உள்ளுக்குள்ள ஈக்காட்டி கொண்டிருந்தவர் பார்லமெண்ட்ல கூறுறார் எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார், அதனால் நான் என்ன வச்சு பணம் சம்பாதிக்க இவரையும் விட மாட்டேன், அதனால் நானே யூடியூப் செய்து நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன். இப்ப அவர்கிட்ட ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது. இன்றைக்கு 15 கோடி எப்படி புலம்பெயர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார். இப்போது புலம்பெயர் தேச மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை கனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகிறார்கள். அதனால் அவரும் சிறை செல்ல வேண்டி வரும். எதிர்வரும் காலத்துல 15 கோடியை இவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து உழைத்து வெளிநாட்டு மக்களே கவலைப்படுத்தியிருக்கார். ஆனால் அவர்கள் அங்கே இருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு விடமானதை கட்டி எழுப்புவதற்கு நம்பிக்கை தானே. இவர் வந்துட்டார், இவர் நல்லவரா இருப்பார் ஒன்று எத்தனை சின்ன பணத்தை கொடுக்குறது எல்லாரும் அது பிள்ளையண்டு இல்லை. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இது வேற எல்லாரும் இல்லை. 16 வருஷம் இந்த தமிழ் அரசியல் ஏமாத்திட்டாங்க. அந்த நாமளோட டீல் என்று ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. நான் தெளிவாக விளங்கப்படுத்தினேன். எல்லாருக்குமே சொன்னாலும் எல்லாரும் சொல்லினா தெளிவாக விளங்கப்படுமோ. ஏனென்றா எனக்கு என்ன தேவை இருக்கு நாமளோடையோ அல்லது ஒரு சிங்கள அரசியல்வாதியோடையோ டீல் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்றில் காசு உழைக்கிற ஆசை இருக்கும். எனக்கு தாராளமாக இன்றைக்கும் வெளிநாட்டில் இருந்து தாராளமாக இன்றைக்கும் எனக்கு காசு போடுவாங்க. இப்போ கூட காசு வேணுமென்ட்டு சொல்லி இதில் வீடியோ போட்டால் குறைஞ்சது 20 லட்சமாவது பேங்கில் சேரும். அவே காசு பிரச்சனைக்கு இல்லை. அது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். 15 கோடிலாம் குளர வேண்டாம். அது 10 கோடி பெருமதியான அம்மாண்ட காணி 110 வருஷம் உறுதி உள்ளது. என்ன ஒரு காணி இருக்குது அது உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 8 பிறப்பும் 20 லட்சப்படி அது 1.5 கோடி. அதை விட நான் உண்மையான காசு போட்டிருக்கேன், நான் பொய்யா போடு. அதோட கார் இருக்குது எனக்கு. அவை அது ஒரு 1.5 கோடி. அதை வச்சு தோணு தான் 15 கோடின்னு நான் போட்டேன். சரி, அதில் 50 வில்லு கிடக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி. அதான் போடணும். அதில் சொந்தமாக உழைச்சி நாங்கள் கரண்ட் பில்லு அக்கா நியாயப்படிங்கோ என்று சொல்லி நாங்கள் கரண்ட் பில் எழுதி கொடுத்து போட்டு பாராளுமன்றம் வரையில. சரி, விஷயத்துக்கு வரும். அது நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ கையில் இந்த விரல் வேலை செய்யல வெட்டுப்பட்டா ஆர்டிஃபிஷியல் விரலை போடலாம். சரி, ஹார்ட் தான் இல்லை, இதே தான் இல்லை, ஓகே ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அல்லது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியாவது செய்யலாம். இது இல்லைண்டா என்னடா செய்யறது? இது இல்லைண்டா ஒன்றுமே செய்யலாது. இது இல்லை, இது பிள்ளையண்டா, இது லெஸ்பியன் இப்போ இங்கே பிள்ளையண்டா தான் லெஸ்பியனாக இருக்கும். மடிவா ஜோதிப்பாரு. ஸோ இது இல்லாத ஒன்று ஒரு கடற்கரையில் மணல் பார்க்க போய் வீடியோ போடுது. எனக்கு இவர்கிட்ட 15 கோடி காசு இருக்குண்டா. 86 18 0 30 ஊரில் பார்த்து கொண்டு ஒருத்தன் கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக சொல்ல மாட்டீங்க. இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் அப்படித்தானே. ஏன் இந்திய வெளியாளுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு பொதுமகனாக மாறிட்டேன், மக்களுடைய பிரதிநிதியாக மாறினேன். 86 18 0 32 95 66 லட்சம் பிஓசியில் இருக்கு. இந்த சொல்லியே பிஓசி மேனேஜர் இப்போ இந்த கோல் ஆன்சர் பண்ணுறேன். சொத்து கிடக்கு என்னட்டு நான் இல்லை, சொத்து சேர்க்கையில சொத்துல எல்லாம் ஆசை எல்லாம் இல்லை. சொத்து சாகும் வரைக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு சொத்து அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்கேன். அதை அப்படியே நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு போவேன். என் அம்மா அப்பா அந்த காணியில விற்று பெருசாகி கொண்டே காசு சொத்தெல்லாம் உழைக்கல. அவன் இந்த நாமல்கிட்ட போயிட்டோம். நாமல்கிட்ட போறதா இருந்தா நான் மண்டே பாவிச்சு 3 மாதத்துல பொலிட்டிக்ஸுக்கு வந்த எனக்கு மண்டே பாவிச்சு அப்படியே தான் இருந்தா கூட நாமளோட டீலண்டா கூட சொல்லிப்பேன். நாமல் நீ வராத கோர்ட்ஸுக்கு வந்த இந்த எலெக்ஷன் பியும் ஆகவே நீ அங்கே வராத, நாங்கள் டீல் அடிப்போம்னு உங்களை மற்ற அரசியல் மாதிரியில் டீல் அடிச்சிருப்பேன் நான். சரிதான், நாங்கள் வெரி பியூராக இருக்கிறோம். அதால தான் குடுக்காரன் என்று சொல்கிற நாமலும் குடுக்காரன் என்று சொல்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நல்லவர்கள் என்று சொல்கிற அரசியல் எதிர்கட்சியில் இருக்கிற முழு பேருக்கும் என்ன பிடிக்கும். சரிதானே, முழு பேரும் என்ன விரும்புகிறாங்களே. ஏன் ஒவ்வொரு சிங்கள சனம் நான் சொல்கிறேன்டாப்பா பிரபாகரன் தலைவர் இப்பவுமே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் இந்த சொல்றதை நீங்க நம்புறீங்கன்னா நான் ஒன்றும் செய்யல.